அம்மா, என்னாச்சு? நிறைய சித்தப்பாவை இந்த ஊர்க்காரங்க பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்களா? எதுக்கு? ஏன் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க? எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அவர் யாரையும் ஏமாத்தி கொன்னுட்டாராம். அட கடவுளே, நான் பஞ்சாயத்துக்கு போயிட்டு வரேன். நீங்க 2 பேரும் வீட்லயே இருங்க. அம்மா, நானும் வரேன். இல்ல ரன்வீர், நீ வீட்ல மீரா குடியிரு. நான் போயிட்டு வந்துடுறேன். அண்ணா, என்னாச்சு? நரேஷ் சித்தப்பா எவ்வளவு நல்லவரு, அவர் மேல ஏன் எல்லாரும் கோவமா இருக்காங்க? அண்ணா சொல்லண்ணா. எனக்கு தெரியல மீரா. நரேஷ், இதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. நீ எங்க எல்லாரும் ரொம்ப நல்லா ஏமாத்தி இருக்க. அப்புறம் எங்க பூபதி இந்த ஊருக்கு எப்படிப்பட்டவர்னு உனக்கு நல்லாவே தெரியும். உன்னால அவர் இறந்தது மட்டும் இல்லை, அந்த தப்ப நீ எங்க எல்லார்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்க. நாட்டாம என்ன, இதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். என் மனசுல எந்த பாவமும் இல்லை. நான் இந்த ஊருக்குள்ள வந்தது என்னால நடந்த அந்த தவறை தெரிவிக்கணும்னு, அந்த குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் பூபதியோட குடும்பத்துக்கு ஒரு துணை தேவைப்படுதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா, இதான் என் பிராயச்சித்தத்துக்கு சரியான வழியா இருக்குங்க. நான் அவங்களுக்கு துணையா இருக்க முழுமையா முயற்சி பண்ணேன். அதனால தான் அவங்க கிட்ட என்னால உண்மையை சொல்லவே முடியல. நாட்டமா நான் பண்ண தப்புக்காக நான் பிராயச்சித்தம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இங்க பார், நீ பண்ண தப்ப ஒத்துக்கிட்டாதான் அது பிராயச்சித்தமாகும். இது என்ன அநியாயம்? தப்பு பண்றதும் நீதான், அப்புறம் அந்த தப்புக்கு தண்டனையை முடிவு பண்றதும் நீதானா? இல்ல நாட்டாம, நான் பண்ண தப்புக்காக எப்பவும் நான் பயந்து ஓடினதில்ல, இப்பவும் பயந்து ஓட மாட்டேன். அப்புறம் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ஊர்ல இருந்து நான் என்ன பறிச்சிருக்கேன்னு. அந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, ஏன் இந்த ஊருக்கே நான் பெரிய துக்கத்தை ஏற்படுத்தியிருக்கேன். அப்புறம் இன்னைக்கும் நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் தாராளமா ஏத்துக்குவேன். நரேஷ், இது ஒருத்தரோட கொலை சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால பஞ்சாயத்து என்ன முடிவெடுக்குதுன்னா, உன்னை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சு, உன்னை சட்டத்துக்கிட்ட ஒப்படைச்சு நீ பண்ணதுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போறோம். நான் உங்களோட இந்த முடிவுக்கு கட்டுப்படுறேன். ரொம்ப சாதாரணமா முடிஞ்சிரும் போல இருக்க. நீ நடத்துற நாடகத்தை கொஞ்சம் நிறுத்துறியா? நீ இப்போ என்ன நிரூபிக்க போற? நீ ஒரு பெரிய மகான்னா இப்போ உண்மையான முகம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. நீ செஞ்ச பெரிய தப்பு என்ன தெரியுமா? நாட்டாமையோட உயிரை எடுத்தது மட்டும் இல்ல, அவரோட இடத்தை பிடிக்க நீ நினைச்சே அதுவும் தான். பூபதியோட விவசாய பள்ளி கனவை நீ விலைக்கு வாங்கலான்னு பாத்தியா? அவர் வயல்ல வேலை பார்க்கறேன்னு சொல்லி அவர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டல. அங்க தனியா இருக்கிற ஒரு பொம்பளை, அந்த இடத்துல ஒன்ன மாதிரி ஒரு மனுஷன் பக்த வச்சலும். இன்னைக்கு என்னையா பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த ஊர்க்காரங்க பசங்க எல்லாம் புடவையா கட்டிட்டு இருக்கீங்க. உயிரோட